அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி தொடர்ந்து எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் திமுகவின் தலைவர்கள், தோல்வி பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும் திமுக என்பது பற்றியே. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் திமுகவினை புறக்கணிக்கின்றார்கள், திமுகவினை எதிர்க்கின்றார்கள், திமுகவிடம் கேள்விகளை கேட்கின்றார்கள். இந்த 5 வருடங்களில் திமுக என்ன செய்தது என்ற கேள்வியை ஆணித்தரமாக ஒரு தொகுதி 2 தொகுதி அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் திமுக தோல்வி பயத்தில் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் அல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட, கனிமொழிக்கும் கூட, தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கூட, அதாவது கலைஞரின் உறவினர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கும் கூட தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றார்கள். இந்த 5 வருடங்களில் திமுக என்ன செய்தது என்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்களே திமுகவின் முன்னணி தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கும் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே இந்த திமுக அரசு பதிலளிக்க அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. கனிமொழி அவர்கள் தொகுதிக்குள் வரும்பொழுது 5 வருடங்களாக தொகுதியை எட்டி கூட பார்க்காத நீங்கள் எதற்காக தொகுதிக்குள் வருகின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள். உதயநிதியிடம் கேட்கும் கேள்விக்கு உதயநிதி அவர்கள் கூறும் வார்த்தை என்பதே தமிழ்நாட்டு அரசியலிலேயே எந்த தலைவரும் கூறாத பதிலை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுகின்றார். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் உதயநிதியிடம் கேட்கும் கேள்வி, பூரண மதுவிலக்கினை அமல்படுத்துவோம் என்று கூறினீர்களே, அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? ஏன் மது கடைகள் இன்னும் மூடப்படவில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு உதயநிதி அவர்கள் கூறும் வார்த்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு ரத்தம் சூடேறும் அளவிற்கு கூறுகின்றார். அவர் கூறும் வார்த்தை மிக கேவலமான அரசியலை பேசுகின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சொல்கின்றார், 2016இல் கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடவில்லை, அதனால் நாங்கள் பூரண மதுவிலக்கினை கொண்டு வரவில்லை என்கின்றார். நீங்கள் கூறினீர்களே, நீங்கள் ஏன் கொண்டு வரவில்லை? ஸ்டாலின் அவர்களும் கூட பூரண மதுவிலக்கினை அமல்படுத்துவேன் என்று கூறினாரே, ஏன் கூறவில்லை? ஏன் அவற்றை பூசி மழுப்புகின்றீர்கள்? கலைஞர் அவர்களுக்கு 2016இல் வாக்கு செலுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்திருக்குமா? இவற்றை தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்களா? நீங்களும் தான் சொன்னீர்கள். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களும் கூட, அதாவது கருணாநிதியின் வாரிசான ஸ்டாலின் அவர்களும் கூட ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழித்து விடுவோம் என்று கூறினார். அதற்கான மந்திரம் எங்களுக்கு தெரியும் என்று உதயநிதி கூறினார். ஆனால் இன்று 5 வருடங்கள் முழுமையடைந்து விட்டது.
ஆனால் நீங்கள் இன்னும் நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை. காரணம் ஏன் என்று தெரியவில்லை. காரணம், நீங்கள் பிஜேபியிடம், ஆளும் கட்சியிடம் நீங்கள் அடிமையாகத்தான் இருக்கின்றீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களிடம் வெட்டி பந்தாவை நீங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் பூரண மதுவிலக்கினை அமல்படுத்துவோம் என்று கூறினீர்கள். ஆனால் அமல்படுத்தவில்லை. அமல்படுத்தவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கின்றீர்கள். அவர் கூறுகின்றார், அவர் தாத்தாவிற்கு ஓட்டு போட்டிருந்தால் அவர் 2016 பூரண மதுவிலக்கினை அமல்படுத்தி இருப்பார் என்று. இவற்றை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சரி, அவர் இறந்து விட்டார், அவரை பற்றி விட்டுவிடுங்கள். உங்களது அப்பா அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறினாரே பூரண மதுவிலக்கினை அமல்படுத்த வேண்டும் என்று. நீங்கள் என்ன செய்தீர்கள்? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், மரியாதை குறைவாக ஆட்சியில் இருப்பவர்களை பேசினீர்களே. இன்று என்ன ஆயிற்று? உங்களது தேர்தல் வாக்குறுதியிலும் கூட பூரண மதுவிலக்கினை அமல்படுத்துவோம் என்று கூறினீர்களே, அது என்ன ஆயிற்று? நீங்கள் பூரண மதுவிலக்கினை அமல்படுத்தவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் அங்கீகாரம் கொடுத்த எஸ்என்ஜே, கல், அகார், கோல்டன் வாஷ் போன்ற மது உற்பத்தி தொழிற்சாலைகள் இன்று என்னவாகி கொண்டிருக்கின்றது என்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளியுங்கள் பார்ப்போம். உங்களது ஆட்சியின் கீழ்தானே இந்த 4 மிகப்பெரிய மது தொழிற்சாலையானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொழிற்சாலைகளை நீங்கள் மூடுங்களேன் பார்ப்போம். நீங்கள் பூரண மதுவிலக்கினை அமல்படுத்தவில்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் சகித்துக் கொள்வார்கள். ஆனால் உங்களது சுய லாபத்திற்காக இந்த மிகப்பெரிய 4 மது தொழிற்சாலையை, மதுவினை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை அங்கீகாரம் கொடுத்தது யார்? உங்களுடைய ஆட்சியில் தானே. ஏன் அவற்றிற்கு அன்று அங்கீகாரம் கொடுத்தீர்கள்? அவற்றை நீங்கள் நீக்கம் செய்து விடுவீர்களா? இன்றும் கூட அத்தகைய மது உற்பத்தி தொழிற்சாலைகளை நீங்கள் மூடி சீல் வையுங்களேன் பார்ப்போம். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களிடம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் நம்புவதற்கு இவர்கள் பழைய தமிழ்நாட்டு மக்கள் அல்ல. இவர்கள் உங்களுடைய பித்து வேலைகளையும் சூழ்ச்சியான பேச்சுகளையும் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நீங்கள் எங்கு சென்றாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கேள்வி கேட்கின்றார்கள். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்காமல் அவர்களையே கொச்சப்படுத்தும் அளவிற்கு பேசுவது நியாயமானதா? தர்மமானதா? இவற்றை தான் உங்கள் தாத்தா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? உங்களை சொல்லி ஒன்றும் குற்றமில்லை. பாவம், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களது தாத்தா, உங்களது அப்பா, அடுத்து நீங்கள் என்று இது தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றதல்லவா? இவற்றை நினைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் தொண்டர்களே வருத்தப்படுகின்றார்கள். இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசக்கூடிய மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தினை புகட்டுவார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தினை புகட்டுவார்கள் என்று உறுதியாக கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.